ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பர்பிள் டேஃபடில்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்வீட் ஃபார் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற ஆர்கே நாராயணனோட ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஆர்கே நாராயணனோட ஃபுல் நேம் பார்த்துட்டிங்கன்னா ராசிபுரம் கிருஷ்ணசுவாமி ஐயர் நாராயணசுவாமி. இவர் வந்துட்டு 1906 மெட்ராஸில் பிறக்கிறாரு அண்ட் 13th May 2001 இறந்து போகிறாரு. அண்ட் இவரோட நோட்டபிள் அவார்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பத்ம விபூஷன், சாகித்ய அகாடமி, பென்சன் மெடல். அண்ட் இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ் வந்து சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ் டீச்சர், மேன் ஈட்டர் ஆஃப் மால்குடி, த கைட், த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்காரு. அண்ட் எல்லா நாவல்ஸும் இவரோட ஷார்ட் ஸ்டோரிஸும் ஒரு பர்டிகுலர் செட்டிங், ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான் அமைஞ்சிருக்கும். அந்த ஃபிக்ஷனல் டவுனோட பேர் வந்துட்டு மால்குடி. அண்ட் இந்த ஸ்டோரி ஸ்வீட் ஃபார் ஏஞ்சல்ஸ் அதில் பார்த்துட்டிங்கன்னா யூ ஹாவ் 3 மெயின் கேரக்டர்ஸ். ஒன் இஸ் காளி. காளி வந்துட்டு ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணிட்டு, நார்மல் லைஃப்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மல் டே டு டே ஒர்க்கர், ஒரு கூலின்னு வச்சுக்கிறாங்க. ஸோ அவர் வந்து அவரோட மெயின் பர்பஸ் என்னென்னா ரைஸ் பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் லாரியிலேருந்து மார்க்கெட் ஸ்டோர் ரூமில் வைப்பார். அதுதான் அவரோட வேலை. இப்படி தான் அவரோட டே டு டே லைஃப்பில் வந்து அவர் ஆன் பண்ணிகிட்ருக்காரு. அண்டு குப்பன் வந்துட்டு ஒரு ரிக்ஷா புல்லர், அவர் வந்து காளியோட ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட்டு பச்சை வந்துட்டு காளியோட இன்னொரு ஃப்ரெண்ட். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா பிளைண்ட் மாதிரி, கண்ணு தெரியாத மாதிரி நடித்து பஸ் ஸ்டாண்ட்ஸ்லலாம் வந்து பிச்சை எடுத்துகிட்ருப்பார். அண்ட் இதில் மெயின் இந்த ஸ்டோரியோட டெவலப்மெண்ட்க்கு மெயின் ரீசன்ஸ் யாராக இருப்பாங்கன்னா இந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸாக இருப்பாங்க. அண்ட் இது பர்டிகுலராக எந்த இடத்துல நடக்குது, மால்குடியில் எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராயபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் நடக்குது. அண்டு காளியோட டே டு டே லைஃப் என்னென்னா, அவர் வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி ரைஸ் பேக்ஸ் எல்லாம் வந்துட்டு லாரியிலேருந்து எடுத்துகிட்டு போய் மார்க்கெட் ஸ்டோர் ஹவுஸில் வைப்பார். ஸோ அது மூலயமா ஏர்ன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்குன்னு ஃபேமிலி எதுவுமே கிடையாது. ஸோ அவரோட டே டு டே லைஃப் லீட் பண்ணுறதுக்கே அவர் இந்த மாதிரி ஒர்க் செஞ்சு அதில் கிடைக்கிற காசை வச்சு தான் லீட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோட டெய்லி லைஃப் ஒரு நாளை கழிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு அணா இருந்தாலே போதும், அந்த அளவுக்கு தான் அவரோட தேவைகள் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல தங்கியிருக்காரு. அது வந்து ஒரு பயோல், ஒரு திண்ணை. ஸோ அந்த திண்ணையில் இவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஷேர் பண்ணி ஸ்டே பண்ணுறாங்க. யார் இவங்களோட ஃப்ரெண்டுன்னு முன்னாடியே சொன்னேன். ஒன்று வந்து குப்பன், அவர் வந்து ஒரு ரிக்ஷா புல்லர். அடுத்து பச்சை, அவர் வந்து கண்ணு தெரியாமல் நடித்து பெக்கராக இருக்கார். அண்ட் தென் அவங்க இருக்கிற அந்த பயோல் அது எங்கே இருக்குன்னா ஒரு டெசர்ட்டட் ஹவுஸ், அதாவது கைவிடப்பட்ட பூட்டி வச்சுருக்கிற, யூஸ் பண்ணல அந்த வீடு, பட் பூட்டி வச்சுருக்காங்க. அந்த பூட்டின வீட்டுக்கு வெளியில் ஒரு திண்ணை இருக்குது. அந்த திண்ணை தான் இவங்களோட பிளேஸ். அங்கே தான் அவங்க வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் காளிக்கு வந்து இந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸை பார்த்தா ஒரு அட்மைரேஷன் வந்து இருக்குது. எப்படி இந்த வயசுலேயே இவங்க இப்படி படிக்கிறாங்க, இவங்க ஸ்லேட் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி எழுதுகிறாங்க, படிக்கிறாங்க, அண்ட் தென் பாடுறாங்க, ரைம் சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருப்பார். எப்போல்லாம் ஸ்கூல் குழந்தைங்க நடந்து போகிறாங்களோ அவங்க பின்னாடியே போவார். அவங்க பேசுகிறது கேட்டுகிட்டே போவார். அப்பப்போ ஸ்கூல் கேட் முன்னாடி நின்றுட்டு அவங்களோட அந்த பேசுகிற சத்தம், பாடுற சத்தம்லாம் வந்து இவருக்கு ஒரு மியூசிக் மாதிரி இருக்குது அப்படின்லாம் அட்மையர் பண்ணிகிட்ருப்பார். ஆனால் இதெல்லாம் வந்து இந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கு தெரியாது. ஏன் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த குழந்தைங்க பாரு இப்போவே எப்படியெல்லாம் படிக்கிறாங்க, ஆனால் நம்மளை யோசிச்சுப்பாரு, ஒரு மரக்கட்டை மாதிரி நம்ம என்ன சம்பாதிக்கிறோன்னு கூட நம்மளுக்கு கவுண்ட் பண்ண தெரியாது, அந்தளவுக்கு நம்மளாம் முட்டாளாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் எப்போவுமே. அண்ட் ஒரு நாள் என்ன ஆகுது, அவர் ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணுறாரு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும். ஸோ அவருக்கு வந்து நிறைய காசு கிடைக்கிது. ஸோ அந்த காசெல்லாம் வந்து அவரோட பாக்கெட்டில் வச்சோன்னே அவரோட பாக்கெட் எப்படி இருக்குது, பல்ஜாய் இப்படி குண்டாக இருக்குது. ஸோ அந்த பணத்தெல்லாம் சேர்த்து வைக்கணுன்னா என்ன பண்ணணும், பத்திரமா வைக்கணும். ஸோ பத்திரமா எங்கே வைக்கிறாரு, அவங்களோட பையோவில் ஒரு தலகாணி இருக்குது. அந்த தலகாணிக்குள்ளார ஒழிச்சு வைக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இல்லைனா அவரோட ஃப்ரெண்டு குப்பன் ரிக்ஷா புள்ளார் என்ன பண்ணுவார், மாமச்சா சரக்கடிக்கலான்னு கூட்டிகிட்டு போயிடுவார், வைன் ஷாப் கூட்டிட்டு போயிடுவார். அதனால் அது மட்டும் இல்லாமல் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டு பச்சை என்ன பண்ணுவார், எனக்கு கடன் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ இவங்க கிட்ட இருந்து அந்த பணத்தை பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பழைய தலகாணிக்குள்ளார ஒழிச்சு வைக்கிறாரு. ஸோ இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக இவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டார். நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, நல்லா படுத்து தூங்குறாரு. ஒரு ஆஃப்டர்நூன் டைம் வந்து எந்திரிச்சிட்டு அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட்டில் இருக்க ஒரு டேப்புக்கு போகிறாரு. அங்கெல்லாம் லேடிஸ்லாம் தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க தண்ணியெலாம் பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் இவர் அந்த டேப்பில் உட்காந்து நல்லா குளிக்கிறாரு. குளித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த அவர் வச்சுருக்க அந்த டவலில் அவரை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மசாலா ஸ்மெல்லாக வருது. என்ன மசாலா ஸ்மெல், நல்லா நெய் ஊற்றி அதில் வந்து எல்லா ஏலக்காய், பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுற ஸ்மெல்லாக வருது. ஸோ அதுக்கே அந்த ஸ்மெல் வந்த உடனேயுமே அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா,
அவர் வந்துட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற கிரேட் மஹாரட்டா ஹோட்டல் அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு பிரியாணி ஆர் புலாவ் வந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டு திரும்பவும் வந்து நல்லா தூங்குறாரு. ஒரு 4 o'clock இருக்கும் ஈவினிங். அப்போ வந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு ஒரு காஃபி ஹோட்டலுக்கு வந்து போகிறாரு. அது எங்கே இருக்குன்னா மெயின் ரோட்டில் வந்து இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு சேரில் நல்லா உட்காந்து 2 காஃபி ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு வந்து எப்படி இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவரோட லைஃப்பில் இவ்வளோ சம்பாரிச்சதே இல்லை. அப்படி சம்பாரித்து தன்னோட காசு இருக்குது அப்படின்னு ஒரு தைரியத்தில் போய் உட்காந்து டீ குடிப்போம்ல, ஸோ அந்த மாதிரி போய் ஜாலியாக உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு இருக்காரு. 2 கப் ஆஃப் காஃபி வந்து குடிக்கிறாரு. ஸோ குடிச்சிட்டு அவர்கிட்ட இருக்க மணியை வந்து அப்பப்போ டச் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. அப்போ 2 கப் குடிச்சு முடிச்சோடனே இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, கவுண்டரில் வந்து அமௌண்ட் பே பண்ண வராரு. ஸோ அமௌண்ட் பே பண்ண வரும்போது கரெக்டாக ஸ்கூல் பெல் வந்து டிங்காது. ஸோ அது கேட்டோடனே அவருக்கு வந்து அந்த கவுண்டரில் அடுக்கி வச்சிருக்க ஸ்வீட்ஸ் மேலே கண்ணு போகுது. ஸோ அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்து சில்ட்ரன்ஸுக்கு கொடுக்கலாம், அந்த சேஞ்சில் சில்ட்ரன்ஸுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த சேஞ்ச் வாங்குறதுக்கு பதிலாக ஸ்வீட்ஸ் வாங்குறாரு. அதுவும் அழகாக கவரில் கட்டி கொடுங்கன்னு சொல்லி வாங்குறாரு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, வெளியே வரும்போது ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் வராங்க. அவங்க கிட்ட போய் நீட்டுறாரு. அவங்க எடுக்கவே இல்லை, கவனிக்கவே இல்லை காலியை. ஸோ அது வந்து அவருக்கு ஒரே டிஸப்பாயின்மெண்ட்டாக ஆயிடுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, பின்னாடி வர குழந்தைங்க கிட்ட நீட்டுறாரு. ஸோ அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து க்ரீன் கலர், அதில் ஒரு பொண்ணு வந்து எடுக்கிறா. ஸோ அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுறான்னா, நல்ல க்ரீன் கலர் பிக்டெயில், அதாவது ரிப்பன் போட்ட குதிரவால் அந்த மாதிரி குட்டியாக போட்டு கட்டியிருக்காங்க. அண்ட் அவங்களோட அண்ணா வந்து ஒரு ஸ்லேட் வந்து கையில் வச்சுருக்காரு. ஸோ அவங்க 2 பேரும், அந்த குழந்தை வந்து ஸ்வீட் எடுத்தோடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர ஆரம்பிக்குது. அப்படியே ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் காலியை சுற்றி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ காலி கையிலேருந்து அந்த ஸ்வீட் பாக்கெட் பிடுங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது திடீர்னு அங்கே கூட்டமானோடனே என்ன ஆகுது, டிராஃபிக் ஜாமே ஆயிடுது. அது ஸ்கூல் விடுற டைம்லேயே ஸோ டிராஃபிக் ஜாம் ஆயிடுது. அப்போ அந்த கூட்டத்துலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு குழந்தைகிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த குழந்தை வந்து ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லுது. அப்போ அந்த ஆள் என்ன கேட்குறாரு, அந்த தாடி வச்ச ஆளாக ஸ்வீட்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த குழந்தை தலையாட்டுது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஆளை பார்த்து உங்களுக்கு கிட்னாப்பர் மாதிரி இல்லையா, நீங்கள் பாட்டுக்கு யார் ஸ்வீட் கொடுத்தாலும் வாங்கிடுவீங்களா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் நிறைய பேர் ஸ்வீட் பாய்சன் கலந்து ஸ்வீட் சாப்பிட்டு நிறைய குழந்தைங்க ரோட்டில் இறந்துருந்துச்சு, நானே பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, இவங்கெல்லாம் வந்து ஹிமாலயாஸ்லேருந்து வர ஒரு குரூப்பு, கிட்டத்தட்ட ஒரு 100 குழந்தைங்களை கொல்லணும்னு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒன்று பேசுகிறாங்க. ஸோ அட்லாஸ்ட் காளி வந்து ஒரு கிட்னாப்பர் அப்படின்னு அவங்களே ஒரு முத்திரை குத்திடுறாங்க. ஏன்னா அவரோட அப்பியரன்ஸ் அந்த மாதிரி இருக்கும், முட்டை தூக்கி நல்ல ஸ்ட்ராங் பாடியாக இருக்கும். அண்ட் தென் ஃபேஸ் ஃபுல்லாக முடி தாடியாக வச்சுருப்பாரு, பியர்டாக இருக்கும். சரி, இப்போ என்ன ஆகுது, அவங்களாம் காளி வந்து ஒரு கிட்னாப்பர்னு நினச்சிட்டு அவரை துரத்துறாங்க. ஸோ காளிக்கு வந்து ஏன் அவனை துரத்துறாங்கன்னே தெரியல. அவன் வந்து ஒரு இன்னசென்ட். ஸோ ஏன் துரத்துறாங்கன்னே தெரியல. பட் அவன் ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ ஏன் துரத்துறாங்கன்னு நினச்சிட்டே ஓடுறான். பட் அவனால் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. அந்த மாப் என்ன பண்ணுறாங்க, அவனை போய் துரத்தி பிடிச்சி நல்லா அடின்னு அடித்து மண்டெல்லாம் உடைச்சி அவன் தலையிலேருந்து ரத்தம்லாம் ஒழுகிட்டு இருக்கு. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுது, கரெக்டாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு கான்ஸ்டபிள் வந்து வராரு. வரும்போது என்ன பண்ணுறாரு, கையில் ஒரு பேட்டன், அதாவது ஒரு எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ அதை வச்சு அந்த கூட்டத்தெல்லாம் விலக்கி விட்டுட்டு அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து காளி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது 2 வாரம் கழித்து அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸ் குப்பனும் பச்சையும் வர்றாங்க. ஸோ வந்துட்டு குப்பன் என்ன சொல்கிறாரு, நீ இனிமேல் கவலைப்படாத, நம்மளோட பாயோல் நம்ம திண்ணைக்கே நீ வந்துடலாம். ஏன்னா உனக்கு ரொம்ப அடிபட்டனால டாக்டர் வந்து உன் தலை மூஞ்சி எல்லாத்தையும் ஷேவ் பண்ணிட்டாங்க. ஸோ உன்னை யாருக்கும் அடையாளம் தெரியாது, நீ வந்துடலான்னு சொல்கிறாரு. அடுத்தது பச்சை என்ன சொல்கிறாருன்னா, இனிமேலாச்சும் நீ வந்து இந்த ஸ்கூல் குழந்தைங்க கிட்ட வம்பு வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு காளி என்ன சொல்கிறாரு, இனிமே நான் அந்த ஸ்கூல் குழந்தைங்கள பார்த்தேன்னா எப்படி ஒரு புளியை பார்த்தா பயந்து ஓடுவனோ அதே மாதிரி ஓடிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த ஸ்டோரி வந்து இதோட முடியுது. இந்த தீம் பார்த்துட்டிங்கன்னா ஐரனி ஆஃப் ஃபேட்டுன்னு சொல்கிறாங்க. ஃபேட்னா நாம் ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்குது. காளி வந்து ரொம்ப இன்னோசென்ட். அவர் வந்து என்ன நினச்சாரு, ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ்ன்னு நினச்சாரு. ஆனால் அந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு அவர் ஸ்வீட் வாங்கி கொடுத்தது அவருக்கு வந்து ஒரு வினையாயிடுச்சு. அவரை வந்து ஒரு கிட்னாப்பர்னு முத்திரை கொடுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சல்ஸ்ன்னு நினச்சிட்டு இந்த குழந்தைங்களெல்லாம் வந்து இதுக்கு மேலே புலியாக பார்ப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு அவரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்தது இன்னோசென்ட். காளி வந்து ஒரு இன்னோசென்ட் தான். அவன்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா மணியை வச்சு அவன் தப்பாக எதுவும் பண்ணல. அதை வச்சு ஸ்வீட் வாங்கி கொடுக்கணுன்னு தான் யோசிச்சான். பட் அவன்கிட்ட எந்த ஒரு கெட்ட இன்டென்ஷனும் கிடையாது. ஸோ அதுதான் வந்து இன்னோசென்ஸ். அடுத்தது கைண்ட்னஸ். ஸோ காளி வந்து எப்படி தான் தன்னோட
இன்னசென்ஸை வந்து காட்டியிருக்கானா அவன் வந்து எதுவுமே தெரியாது, ஒரு வெகுளி. ஆனாலும் வந்து கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அவன் வந்து ஒரு கிட்னாப்பராக வந்து ப்ளேம் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் ஐரணி ஆஃப் ஃபேட்டுன்னு இந்த கதையை வந்து ஒரு இதுக்குள்ளார கொண்டு வராங்க. ஸோ ஐரணி ஆஃப் ஃபேட்னா நாம் ஒன்று நினைக்குமோ அது ஒன்று நடந்துடும். ஸோ இவ்வளோ நாள் காளி வந்து சில்ட்ரன்ஸ் மேலே வச்சுருந்த அந்த பக்தி, அந்த அட்மைரேஷன்லாம் வந்து இப்போ போயிடுச்சு, இப்போ பயமாக மாறிடுச்சு. ஸோ தி ஸ்டோரி ends here and thank you for patiently listening.